ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னோடய யூடியூப் சேனலில் பிஜிடிஆர்பி ஜுவாலஜி ப்ரிப்பரேஷன் பற்றின டிப்ஸ் அண்ட் சிலபஸை கவர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் எஸ்பெஷலி ஃபார் ஜுவாலஜி எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். இந்த தடவை நம்ம எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். தட் இஸ் ஒரு பிளானர் டிவைஸ் பண்ண போகிறோம். ஓகே, இந்த பிளானர் வந்து சிலபஸ் வைஸ் பிளானர் கிடையாது. ஓவரால் நம்ம படியிலேருந்து எக்ஸாம் கிளியர் பண்ணுற கடைசி படி வரைக்கும் என்ன பண்ண போகிறோன்ற பிளானர் தான் நான் பண்ண போகிறேன். ஸோ நான் இங்கே எப்படி எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னா என்ன ஸ்டெப்ஸ் அப்படின்றத ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கடைசி படியிலேருந்து போகிறோம். இதுதான் என்னோடய முதல் படின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து இங்கே அப்படி தான் நம்ம இதை நான் டிவைஸ் பண்ணியிருக்கேன் இந்த பிளானரை. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி நீங்கள் ஒரு நோட் எடுத்து உங்களோட பிளானரை நீங்கள் போட்டுக்கலாம். நான் சொல்கிறதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதிலேருந்து நீங்கள் உங்களுக்குரிய பிளானரை போட்டுக்கோங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. ஸோ டு ஸ்டார்ட் வித், எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலுமே சிலபஸ் ரொம்ப 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 முக்கியம். ஜுவாலஜி அப்படின்னாலும் ஜுவாலஜி எடுத்து படிக்க முடியாது. கெமிஸ்ட்ரி அப்படின்னாலும் கெமிஸ்ட்ரி எடுத்து படிக்க முடியாது. அது நீங்கள் பேங்க் எக்ஸாம் என்ன எக்ஸாமாக இருந்தாலும் முதல்ல சிலபஸ் நம்ம கையில் இருக்கணும். சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் 3 சிலபஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்மளோட சப்ஜெக்ட். ஸோ இங்கே நான் சப்ஜெக்ட்னு நம்ம சேனலில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது ஜுவாலஜி. அண்ட் தென் நம்மளுக்கு இப்போ டிஆர்பியில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு ஒன்று வந்திருக்கு. இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கிளியர் பண்ணால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளோட சப்ஜெக்ட் மார்க்ஸை வந்து அவங்க கரெக்ஷனுக்கு எடுத்துப்பாங்க. ஓகேயா? அண்ட் தென் சப்ஜெக்ட் மார்க்கோடு சேர்த்து நம்மளோட எஜுகேஷன் சைக்காலஜி மார்க்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேயா? ஸோ இது 3 இந்த சப்ஜெக்ட் நம்ம ஜுவாலஜியாக இருந்தால் கெமிஸ்ட்ரியாக இருந்தால் பாட்னியாக இருந்தாலுமே நம்ம சப்ஜெக்டோட பிஜிடிஆர்பி ஜுவாலஜி அந்த சிலபஸ் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். எங்கே அப்படின்னா டிஆர்பி வெப்சைட்டில் இட்ஸ் அவைலபிள். நீங்கள் டிஆர்பி வெப்சைட்டில் போனீங்கன்னா இட்ஸ் அவைலபிள். நீங்கள் கூகுளில் சும்மாவே பிஜிடிஆர்பி ஜுவாலஜி சிலபஸ் அப்படின்னு பார்த்தா வரும். பிடிஎஃப் எடுத்து பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேயா? அண்ட் தென் எஜுகேஷன் சைக்காலஜியும் பிஜிடிஆர்பிக்குன்னு போட்டு எஜுகேஷன் சைக்காலஜி போட்டிங்கன்னா டிஆர்பி வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. கூகுளில் சும்மா போட்டு தேடினாலே இட் வில் கம். நீங்கள் ஒரு தடவை க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க. இது டிஆர்பியோடது தானா, தமிழ்நாடு டிஆர்பியோடது தானான்னு க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே நீங்கள் டிஆர்பியில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எப்படி இருக்கணும் அப்படின்றதும் வந்து டிஆர்பியில் ஆல்ரெடி அவைலபிள். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அதில் நீங்கள் ரொம்பலாம் தேட வேண்டாம். கிளாஸ் 10 எலிஜிபிலிட்டி தமிழ் நம்மளுக்கு இருந்தால் போதும். தட் இஸ் கிளாஸஸ் 6 6ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்கிற தமிழ் புக்கை நம்ம நல்லா கிளியராக ரீட் பண்ணியிருக்கணும். ஓகேயா? என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டியில் 50க்கு 20 மார்க் வாங்கினா போதும். அப்போ நீங்கள் கிளாஸ் 10, கிளாஸ் 9 and 10 அல்லது கிளாஸ் 10 புக்கை மட்டும் நல்லா படித்தாலே போதும். கண்டிப்பாக 50க்கு 20க்கு மேலே கண்டிப்பாக வாங்கலாம். ஓகேயா? ஸோ சிலபஸ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி நம்மளோட நோட் புக்கில் ஒட்டி வச்சுக்கணும். ஓகேயா? ஸோ எல்லாத்துக்கும் முதல்ல நீங்கள் ஒரு புக்கு வாங்க போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு புக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு பிள்ளையார் சுழியாக இருக்கலாம், இல்லை நீங்கள் உங்களோட என்ன ஒரு ஆரம்பமாக வேணாலும் இருக்கலாம். அது வந்து முதல்ல நீங்கள் பண்ணுறது சிலபஸை டவுன்லோட் பண்ணுறது தான். அதை டவுன்லோட் பண்ணி நம்ம ஃபோன்லேயோ இல்லை நம்மளோட லேப்டாப்லேயோ வச்சுக்கிறத விட ரொம்ப நல்லது என்னென்னா சிலபஸை நீங்கள் ஒரு பிரிண்ட் போட்டணும். சப்ஜெக்ட் ஜுவாலஜிக்கு ஒரு பிரிண்ட்டு, எஜுகேஷன் சைக்காலஜிக்கு ஒரு பிரிண்ட்டு, அதுக்கடுத்து தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு ஒரு பிரிண்ட்டு. தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு நீங்கள் பிரிண்ட்டு போட்டாலும் ஒன்று தான். இல்லாட்டினா கிளாஸ் 6லேருந்து 10 வரைக்கும் தமிழ் புக்கை படிக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமாக எனக்கு 50க்கு 20 மார்க் வந்தால் போதும், 50க்கு 30 மார்க் வந்தால் போதும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கிளாஸ் 10ஓட நோட் புக்கை தமிழ் புக்கை நல்லா படித்தா போதும். ஓகே? இவ்வளோ தான். ஃபஸ்ட்டு திங் நீங்கள் பண்ண போகிறது சிலபஸ் கரெக்ஷன். ஓகேயா? அதுக்கப்புறமா நம்ம பண்ண வேண்டியது இந்த சப்ஜெக்டு, எஜுகேஷனல் சைக்காலஜி, தமிழ் எலிஜிபிலிட்டி எல்லாத்துக்குமே நம்ம கலெக்ட் ஸ்டடி மெட்டீரியல். அதுக்குரிய ஸ்டடி மெட்டீரியலை நம்ம கலெக்ட் பண்ணணும். நீங்கள் டிகிரி லெவல் புக்ஸு கலெக்ட் பண்ணணும். டிகிரி லெவல் புக்ஸு இல்லாட்டினா ஏதோ ஒரு கோச்சிங் சென்டரோட மெட்டீரியல் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா ஓகே வாங்கிக்கோங்க. இல்லை டிகிரி லெவல் புக்ஸ் என்கிட்ட ஏற்கனவே படித்தது இருக்குது, பக்கத்து வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அதை வேணால் வாங்கிக்கோங்க.
ஓகே. இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணுறதோடு சேர்த்து ப்ரீவியஸ் இயர் கொஷினும் நீங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கணும். இதுக்கு முன்னாடி பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி நடந்த கொஷின்களை நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கணும். ஓகே. நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல் படிக்கும்போதே ப்ரீவியஸ் இயர் கொஷினும் சைட் பை சைட் பார்த்துட்டு வரணும். அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேயா?